அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவ மாணவர்களே, பெருக்கு தொடர் பாடத்துல எடுத்துக்காட்டு 2.48 நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். 2.48 கணக்கு என்னன்னு முதல்ல வாசிப்போம். 1 + 4 + 16 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1365 கிடைக்கும்? நல்ல கவனிங்க, திரும்ப கணக்கை வாசிக்கிறேன். 1 + 4 + 16 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகள், அப்ப எத்தனைங்கிற எதை குறிக்கும்? எத்தனை உறுப்புகள் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா எண்ணிக்கையை குறிக்கும். கூட்டினால் கூடுதல், கூடுதல்னா என்ன? எஸ்சிஎன் சம்மேஷன், அது எவ்வளவு கிடைக்கும்? 1365 கிடைக்கும். அப்போ இந்த கணக்குல நம்ம எண்ணு பார்த்துட்டோம், எஸ்என் பார்த்துட்டோம். ஏ முதல் உறுப்பு எத்தனை? 1. இது பெருக்கு தொடரா கூட்டு தொடரான்னு பார்க்க தொடர்னு தான் சொல்லியிருக்கான். என்ற தொடர் பெருக்கு தொடர்னு சொல்லல, கூட்டு தொடர்னு சொல்லல. அதனால பெருக்கு தொடரா இல்லையான்னு முதல்ல பார்க்கறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஆர் செய்வோம். ஆருக்கு என்ன ஃபார்முலா? டெஸ்ட், பெருக்கு தொடருடைய டெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஆரை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு 4 பை முதல் உறுப்பு எத்தனை? 1 பெருக்கு இந்த தொடர்ல சீக்குவல் டு மூணாவது உறுப்பு பை ரெண்டாவது உறுப்பு. மூணாவது உறுப்பு 16, ரெண்டாவது உறுப்பு 4. பார்த்து பாருங்க, 1 1 1 4 1 4, 1 4 4 4 16, இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4, விட 1 வருது. அப்போ ஆர் சீக்குவல் எத்தனை? 4. இது பெருக்கு தொடர், சரிதானா? இது ஆரம்பிச்சுக்கணும். அப்போ இந்த தொடர்ல நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் திரும்ப இருக்க பாருங்க. எத்தனை உறுப்புன்னு கேட்டிருக்கான், எண் கேட்டிருக்கான், எண்ணு தான் எத்தனை உறுப்பு தான் கேட்டிருக்கான், எண். கூடுதல் எஸ்என் கொடுத்துருக்கான், ஏ முதல் உறுப்பு கொடுத்துருக்கான், ஆரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல கணக்கு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1365 கிடைக்குன்னு சொல்லலாம்னா அதை வச்சுதான் கணக்கு ஆரம்பிக்கணும். ஒரு பெருக்கு தொடர்ல இதுல ஏ எழுதிக்கிடுவோம் 1, அப்புறம் 6 எழுதிக்கணும். 6 வந்து ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு பை மூணாவது உறுப்பு பை ரெண்டாவது உறுப்பு 16 பை 4. 2 வகுத்தா வரக்கூடிய விட வந்து 4 தான் கிடைக்குது. அப்போ 6 வந்து எத்தனை? 4 1 4 4 1 4 4 1 4 1 4 4 4 16. அப்போ 6 = 4. எண்ணு தெரியாது, எண்ணிக்கை தெரியாது. அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? எஸ்என் கூடுதல் எண் உறுப்புகள் எத்தனை உறுப்பு வரைக்கும் கூட்டினா விட கொடுத்துருக்கான்? 1365. இதை எழுதி முடிச்ச உடனே நேரம் இந்த ஃபார்முலாவுக்கு வரும். இந்த ஃபார்முலா எழுதி இந்த ஃபார்முலா வந்து கணக்கு ஆரம்பிக்கிறோம். எஸ்என் ஏ தெரியும் எவ்வளவு? இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக 1 போடுறோம், 1 தான். ஆறு எத்தனை? 4. அந்த இருக்க 6 4 அடுக்கு தெரியும்னு தெரியாது. -1 பை 4 - 1. அதனுடைய விடை எவ்வளவு அப்படின்னா அந்த கூடுதலுக்கான எண் உறுப்பு வரைக்கும் கூட்டினா என்ன விடன்னு கிடைக்குன்னு சொல்லியிருக்கான்? 1365. இதை இந்த செல் எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல 1 கொண்டு எந்த நம்பர் பார்க்கலாம்? அந்த நம்பர் தான் 4 அடுக்கு எண். 4 அடுக்கு எண் -1. 4ல இருந்து 1 கழிச்சா 3 = 1365. அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த வகுக்கக்கூடிய 3 அங்க 1 பெருக்க போறேன், இந்த கழிக்கக்கூடிய 1 அங்க கூட்ட போறேன். அப்ப இந்த சைடுல 4 அடுக்கு எண் இருக்கும் -1 1365 × 3. இந்த வகுக்கக்கூடிய 3 அந்த பக்கம் வந்து பெருக்கும், சரிதானா? சரி. அப்ப 4 அடுக்கு எண் -1 1365 3ஆல பெருக்குங்க, 3ஆல பெருக்க போறோம். அப்போ 3 5 15 மிச்சம் 1, 3 6 18 1 19 மிச்சம் 1, 3 9 1 10 மிச்சம் 1, 3 1 3 1 4. சரியா? அப்போ 4 அடுக்கு எண் -1 = 4095. இந்த -1 அங்க போச்சுன்னா 4 அடுக்கு எண் = 4095ஓட இந்த -1 அங்க போச்சுன்னா +1 ஆயிரும். அப்ப கூட்டினா 4096 ஆச்சு. அப்ப 4 அடுக்கு எண்ணோட விட வந்து 4096. இப்போ இந்த கணக்கு நான் இங்க எழுதுறேன். 4 அடுக்கு எண் விட வந்து 4096. இத நம்ம ஏற்கனவே 8ஆம் வகுப்புல அடிமானம் சமம் எனில், உதாரணமா 5 அடுக்கு எண், இங்க வந்து 5 அடுக்கு 7ன்னு வச்சுக்கிடுவோமா? அடிமானம் இங்கே 5 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க எண்ணுங்கிற தெரியாத நம்பர் இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்போ இந்த எண்ணுக்கு என்ன மதிப்புனா அடிமான சமம் என்னன்னா சமம்னா
அதுக்கு மேல உள்ள தெரியாத அடுக்கு இந்த பக்கம் n இருக்கு, இந்த பக்கம் 7 இருக்கு. அப்போ அடிமானங்கள் சமம் எனில் அடுக்குகள் சமம் என்ற விதிப்படி எண்ணுக்கு என்ன மதிப்பு 7ன்னு சொல்லிடலாம். அப்ப இந்த பக்கம் 4 அடுக்கு என்ன இருக்கு? இந்த 4096 4 அடுக்குன்னு மாத்த முடிஞ்சா இங்கேயும் 4 வரும், அடிமானம் இங்கேயும் 4 வரும். மேல உள்ள விடை தான் இந்த எண்ணுக்கு சமம். அப்ப 4096க்கு நம்ம டானாவத்தல் போட்டோம் அப்படின்னா 4096க்கு டானாவத்தல் போடுவோம். போட்டா என்ன வரும்? நாலால வகுக்கணும். 4096 4 நடுக்கா மாத்தோம்னா 4ஆல வகுக்கணும். அங்க 10 நாங்க 40, இங்க 2 நாங்க 8, நானா மிச்சம் 1 14, நானாங்க 16. திரும்ப 4ஆல வகுங்க. 2 நாங்க 8, மிச்சம் 2 22, 5 20, மிச்சம் 2 24, 6 நாங்க 24. திரும்ப 4ஆல வகுங்க. 25ல 6 நாங்க 24, மிச்சம் 1 16, நானாங்க 16. திரும்ப 4ஆல வகுங்க. 1 நாள் 4, 6 நாங்க 24. திரும்ப 4ஆல வகுங்க. நானாங்க 16. திரும்ப 4ஆல வகுங்க 1. அப்போ இங்க ஒரு 3 நாள், இங்க ஒரு 3 நாள். அப்ப 4 அடுக்கு 6. therefore அடிமானம் சமம். இங்கேயும் 4, இங்கேயும் 4. அப்ப அடுக்குல இங்க தெரியாத நம்பர் n இருக்கு, இங்க எத்தனை 6 இருக்கு. அப்ப அடிமானம் சமம் எனில் அடுக்கு சமம், அடுக்குகள் சமம். அப்ப n = எத்தனை 6. அப்போ கணக்குக்கான விடை 1 + 4 + 16 என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளையும் கொடுத்துருக்காங்களா? அப்போ அதுக்கு பதிலா முடிவு எழுதும்போது 1 + 4 + 16 என்ற தொடரில் 6 உறுப்புகளை கூட்டினால் 1365 கிடைக்கிறது. சரியா? அப்ப இந்த கணக்குல இந்த சூத்திரத்துல இருந்து கணக்கு ஆரம்பிக்கணும். A போடணும், 6 போடணும். என்ன வந்து நம்ம என்ன செய்யணும்? இந்த இங்க 4 இருக்கு, 4 அடுக்கு n இருக்கு. இங்க 4096 இருந்துச்சு. அதை 4 அடுக்கா மாத்திட்டு அடிமானம் சமம் எனில் அடுக்குகள் சமம் என்ற விதிப்படி n = 6 என்ற முடிவுக்கு என்ன செய்யலாம்? வரலாம். சரிதானா? மாணவர்கள் இந்த கணக்கை பார்த்துட்டு கிளாஸ் ஒர்க் நோட்ல எழுதிக்கிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.